தமிழ்நாட்டில் ஃபோர்ட் நிறுவனம் மீண்டும் தனது தொழிற்சாலையை துவங்கும் என்று உறுதியளித்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. புதிதாக நேரடி வேலைவாய்ப்புகள் 600 வேலைவாய்ப்புகள் இப்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் தொழில் புரட்சி இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு ஒவ்வொரு நாளும் புதிய பாய்ச்சலில் தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மூலமுதற் காரணம் எங்களது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தொழில் செய்வதில், புதிய தொழில்கள் துவங்குவதில் தமிழ்நாடு அனைத்து விதத்திலும் ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச்சை கொடுத்து எந்த நிறுவனம் வந்து முதலீடுகளை செய்தாலும் அவர்களது முதலீடுகள் பன்மடங்கு அவர்களுக்கு லாபங்களை ஈட்டி, அதே சமயத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வேலைவாய்ப்பையும் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இன்று நிலவுகிற காரணத்தினாலும் இந்திய அளவில் டபுள் டிஜிட் growth-ஐ அச்சீவ் செய்திருக்கும் ஒரே மாநிலம் என்ற புகழை பெற்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி நடக்கின்ற, திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி நடக்கின்ற இந்த தமிழ்நாட்டை நோக்கி ஒவ்வொரு நாளும் பல நிறுவனங்கள் படையெடுத்து வருகின்றன. இதில் குறிப்பாக இன்றைய நாள் நடந்த ஒரு விடயம் மனதுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியை அளிக்கிறது. ஏனென்றால் நீண்ட நாட்களாக பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இன்று வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்று தமிழ்நாட்டில் ஃபோர்ட் நிறுவனம் மீண்டும் தனது தொழிற்சாலையை துவங்கும் என்று உறுதியளித்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் திரு மார்ட்டின் எவரெட், திரு மேத்யூ காட்லிவ்ஸ்கி, திருமதி சிமனேட்டா உள்ளிட்ட பலரும் இங்கே நேரடியாக வந்திருந்து மாண்புமிகு திராவிட நாயகன், தமிழ்நாடு முதலமைச்சர், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட அனைவர், நமது தொழில்துறையின் அரசு அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. மூடி கிடந்த ஃபோர்ட் நிறுவனம் தற்போது மீண்டும் திறக்கப்பட்டு சென்ற செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்க பயணத்தில் சென்று துவக்கப்பட்ட இந்த பேச்சுவார்த்தைகள் இன்று இவ்வளவு நாட்கள், அதுவும் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கும் இந்த டேரிஃப் வார் ஒரு பக்கம் நிறுவனங்கள் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்ற ஒரு பெரிய நெருக்கடி, ஒவ்வொரு சில நாடுகளுக்கு இடையே நடக்கும் இந்த போர், இந்த டேரிஃப் வார் எல்லாம் இருக்கும் இந்த இந்த காலகட்டத்தில் தான் இப்பொழுது வெற்றிகரமாக ஃபோர்ட் நிறுவனத்தை மீண்டும் தமிழகத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் மனதில் ஏந்தி ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு தயவு செய்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு ரிப்போர்ட் பண்ணுங்கள். இது நான் இன்னும் டீட்டெயிலாக அடுத்த நிகழ்வில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். எவ்வளோ கடினமாக, எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்திருந்தால் இந்த சூழலில் இப்படி ஒரு முதலீடை இங்கே கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பதை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஃபோர்ட் நிறுவனம் 3250 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகிறது. புதிதாக நேரடி வேலைவாய்ப்புகள் 600 வேலைவாய்ப்புகள் இப்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளன. மறைமுகமாக இன்னும் அதிக வேலைவாய்ப்புகள் வந்து சேரும். 2,35,000 புதிய இன்ஜின்களை இவர்கள் இப்பொழுது முதல் கட்டமாக துவங்கப் போகிறார்கள். எனவே இன்னும் இதை தாண்டி புதிய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கொண்டு வரணும். அதை தாண்டி நம்ம 12,000 இளைஞர்கள் இங்கே ஃபோர்ட் ஜிசிசியில் ஏற்கனவே இங்கே பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அதையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் என்று மாண்புமிகு திராவிட நாயகர் அவர்கள் கேட்டுக்கொண்டார். எனவே மகிழ்ச்சிகரமான நீண்ட நாள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு
இப்பொழுது இருக்கும் இந்த நான் சொன்ன மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தமிழ்நாடு கருதுகிறது. இதன் மூலம் உருவாகும் இந்த புதிய வேலைவாய்ப்புகள் சரி, இனிமேல் இதன் மூலம் வரப்போகும் வேலைவாய்ப்புகளும் திராவிட நாயகன் அவர்களின் தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாகும்.